ஹாய் மக்களை, நான் உங்கள் ஜெயா. இந்த வீடியோ யார் மனசையும் புண்படுத்தவோ யாரை தரக்குறைவாக பேசுகிறதோ இல்லையா, சும்மா ஒரு ட்ரோல் வீடியோ போட்டுருவோம், அவ்வளோதான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனித இனமே ஒரு வித்தியாசமான படைப்பு. அதில் ஒருத்தருக்கு ஒரு ஆசை வரும். அதில் சில பேருக்கு ட்ரெண்டிங் ஆகணும்னு ஆசை இருக்கும். அது எப்படின்னா ட்ரெண்டிங் ஆகணும், அவங்க பேரை கொஞ்ச நாளைக்கு பேசிகிட்டு இருக்கணும். அதில் சில பேர் காமெடி தனம்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனம் பண்ணிட்டு ட்ரெண்டிங் ஆகுவாங்க. அந்த லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு 2-3 பேர் சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். காத்து கருப்பு கலை, டிக்டாக் திவ்யா, சாதனா ஆண்டி. இப்போ அதில் நியூவாக ஒருத்தர் வந்து சேர்ந்துருக்கிறது தான் அகோரி கலை அரசன். திவ்யாக்கா, ஆனால் கார்த்திக்னு ஒரு பேரை தரமாக செஞ்சு வச்சுருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸோ யாருன்னா ஒருத்தர் கார்த்தின்னு கூப்பிட்டான்னு வச்சுங்களேன், அடுத்த பேர் வரதே திவ்யாக்கா ஒன்று தேடிட்டு இருக்கு பாடுறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பேரை தரமாக வச்சு செஞ்சிட்டிங்க. கண்டால ஒரு கார்த்தின்னு சொல்கிறீங்க, வேறு லெவலுக்கா நீ. அதில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 3 பேர், காத்து கருப்பு கலை, டிக்டாக் திவ்யா, சாதனா ஆண்டி எல்லாம் இப்போ வந்து யூடியூப் சேனல்ல ஆங்கராகவே ஆகிட்டாங்க. இவங்களெல்லாம் ஒரு விதத்தில் பாராட்ட வேண்டிய விஷயம். இவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு அடுத்தவங்கள தரம் தாழ்ந்தோ அடுத்தவங்களுக்கு குறை சொல்லிட்டு எல்லாம் வந்து பெரிய ஆளாகலை. தன்னைத்தானே ஒரு வித்தியாசமாக, ஒரு காமெடித்தனமாக, ஒரு வித்தியாசமாக சித்தரிச்சுட்டு ட்ரெண்டிங் ஆனவங்க. அதில் தான் நம்ம கலையரசன் வந்திருக்கார். இப்போது நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி கலையரசனுக்கு வந்து ட்ரெண்டிங் ஆகணும். அவனுக்கு திறமையெல்லாம் இருக்குது, அந்த பையனுக்கு திறமையெல்லாம் இருக்குது. என்ன பண்ணாலும் ட்ரெண்டிங் ஆகலை. பார்த்தா ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு என்ன வழி பண்ணால், ஒரு பிளான் போட்டால், அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணால் ட்ரெண்டிங் ஆகிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், பெரிய ஒரு ப்ரைவேட் சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கான். அவ்வளோ பெரிய ஆளாகிட்டாங்க அவன். சிலவங்க சொல்கிறாங்க கலையரசனுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கோம், மனநிலை கொஞ்சம் கவுன்சிலிங் தேவைப்படும்னு. கவுன்சிலிங் அவங்களுக்கெல்லாம் தேவையில்லைங்க, நம்மளுக்கு தாங்க கவுன்சிலிங் தேவை. ஏன்னா அவன் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு அவன் பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு செய்கிறாங்க. அதில் அவன் ஃபேமஸாக ஆகிட்டான். அவன் ஒரு ப்ரைவேட் சேனலுக்கு, பெரிய ப்ரைவேட் சேனலுக்கு ஒன்றுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கான். அதை பற்றி தான் இப்போ ட்ரோல் போடலாம், பார்க்கலாம் வாங்க. கலையரசன் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு எடுத்த ஒரு கெட்டப்பு தான் அகோரி வேஷம். பயப்பில் நாட்டுப்புற கலையிலெல்லாம் நல்ல ஈடுபாடு வச்சுட்டு நிறைய கற்றுக்கிருக்கான். அதில் நம்ம குறை சொல்ல முடியாது. நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. நம்ம தெரியல, அவார்டெல்லாம் வாங்கினாலும் தெரியாது. ஆனால் நாட்டுப்புற கலையில் நல்லா தேர்ச்சி பெற்றவனா. 10th படிக்கும் பொழுதுலேருந்து நான் வந்து எப்படின்னா, ஸ்கூலில் படிக்கும்பொழுது எல்லாமே லீடராக இருக்கிறனால, ஒரு பையன் தம் அடிக்கிறான், தம் அடிச்சதை நான் சொல்லக்கூடாது அப்படின்னா எனக்கு நீ 5 ரூபாய் கொடுக்கணும். தம்பி கலையே, நீ 7வது படிக்கிற நேரத்துலேயே கேடியிலும் கேடு கட்ட கேடியாக இருந்திருக்க நீ. பசங்க தம் அடிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க தம் அடிக்கிறாங்கன்னா ஒன்றும் மிரட்டணும், இல்லை அட்வைஸ் பண்ணணும், இல்லையா டீச்சர்கிட்ட போட்டு தரணும். அவங்கள மிரட்டிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணிவிட்டு காசு தந்தா நான் சொல்ல மாட்டேன்னு அப்போவே நீ உன் வேலையை காட்டியிருக்க பாரு. நான் கேடிதனமாக வந்திருப்பேன் 7வது படிக்கிற நேரத்துலேயே. அவ்வளோதான் கலை, ஓகே 8 நாள் பேசணும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு. நான் என் ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருப்பாங்க, விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் டைம் கொடுன்னு சொல்லிட்டு திட்டுன்னு ஓட்சக்கிழங்க வாங்கி கட்டிட்டு ஒரு 2 முளை மல்லி போய் வாங்கிட்டு திருப்பி ஓடியே வந்து கண்ணை மூடுமான்னு சொல்லிட்டு பார்க்கில் அத்தனை பேர் முன்னாடி தாலியை கட்டிட்டு. எல்லாம் பிஞ்சிலேயே பழுத்த பழம். நீ 19 வயசில் லவ், அது 8 நாள் லவ். ஃபஸ்ட்டு மீட்லேயே போய் பார்த்துட்டு தாலியை கட்டிக்கிட்டு கூப்பிட்டு வந்திருக்க நீ. என்ன ஜெகஜால கில்லாடியாக இருந்திருப்ப பாரு நீ. நாங்கள்லாம் 5 வருஷமாக நாய் மாதிரி அலைஞ்சாலும் ஒரு பொண்ணு கூட லவ் பண்ண மாட்டேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேது. உனக்கு 8 நாள் என்னடா டேய், பெரிய மனுஷன்டா நீ எல்லாம். உன் காலில் வீந்து கும்பிடணும் நாங்கள்லாம். ஐயா வந்து இந்த மாதிரி 30 வயசுல ஜீவசமாதி ஆகணுங்கிறத அம்மா எனக்கு அருள்வாக்கில் சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு 25 வருஷம்னா இன்னும் 5 வருஷம் தானே இருக்குது. இன்னும் அடுத்த பொருடா விட்றான் பாருங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாரா 30 வயசில் இவர் வந்து ஜீவசமாதி அடைவாருன்னு. டேய், 30 வயசில் நீ ஜீவசமாதி அடையிறதுக்கு, ஜீவசமாதினா என்னன்னு தெரியுமா உனக்கு? அதோட கொள்கை என்னன்னு தெரியுமா? அதோட பக்குவம் என்னன்னு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. என்னென்னலாம் பேசுகிறடா டேய் நீ. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவே நீ. 30 வயசில் மட்டும் நீ ஜீவசமாதி ஆகலை, நானே வந்து உன்னை பொழந்து கட்ட போகிறேன் பாரு. பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பைக் இறங்குதுன்னா உடனே வாங்கி ஷோகேஸ்க்கு வீட்டுக்கு நிப்பாட்டிடுவேன். ஒரு 13 பைக் நிப்பாட்டுங்க, அப்படியே வீட்டில் எனக்கு பார்க்கும்போது சாவி இப்படி தொங்கணும், அந்த மாதிரி தான். அடுத்த பொருடாக விட்டு வந்து புது பைக், எதனா ஒரு புது பைக்கு லான்ச் ஆகிடுச்சுன்னா உடனே வாங்கிட்டு வர அவர் வீட்டில் 4-5 கார் நிற்குமா, 10-13 பைக்கு நிற்குமா. எந்த புது பைக்கு லான்ச் ஆனாலும் வாங்கிட்டு வரான் அவர்.
அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக வாழ்ந்தாராம் அவர். உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியுமா அவர் கோட்டீஸ்வரனாக வாழ்ந்தாருன்னு? அவங்க ஊருக்கே தெரியாது. இவர் எங்கே போயிட்டு இவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக வாழ்ந்தான்னு தெரில. டேய் புருடா விட்றா, நம்புறா மாதிரி புருடா விட்றா. இந்த பாட்டி ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? கேட்குறவன் கேனையனா இருந்தால் எங்கள் ஊர் எருமை ஏரோப்ளைன் ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குதாடா நீ சொல்கிறது. சரிங்களா? அந்த தமிழ் ஆளுங்களாம் பாம்பேல இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் திருப்பி அருள்வாக்குக்கே வராங்க. இங்கே இருக்கிற பாமர மக்கள் எல்லாம் ஏமாத்தந்து பார்த்தாம மும்பை போயிருக்காரு ஐயாரு. மும்பை போயிட்டு குறி சொல்லியிருக்காரு. அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, டே புருடாசாமி பொய்யா சொல்கிறேன்னு சொன்னால் அச்சு தத்திட்டு இருக்காங்க அங்கேருந்து. நான் காலையில் எந்திரிக்கும் பொழுது ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி வேற ஒரு ஸ்டேஷனில் எந்திரிச்சேன். ஸ்டேஷனுக்கு வெளியே அரச மரத்துக்கடியில் நிர்வாணமாக எந்திரிச்சேன். அதுவும் 10 பேர் சேர்ந்து அடித்து துரத்த போய் தான் எந்திரிச்சேன். அதான் மும்பையிலேருந்து அடிச்சு தத்துனாங்க பார்த்தீங்களா? அடிச்சு தத்துனதில் ஓடினார் ஐயாரு. 150 கிலோமீட்டர் தாண்டி ஓடினார். ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிட்டு அம்மனை குண்டியோட ஆலமரத்துக்கு கீழே படுத்திருந்தாங்க. பார்த்தா அங்கே இருக்கிறவங்க அடிச்சு தத்துனாங்களாம். ஆமாடா டேய், அம்மனை குண்டியோட படுத்து பைத்தியக்கார மாதிரி படுத்துருந்தா அடிச்சு தண்டை தத்துவாங்க. அங்கே போகும்போதே எல்லா கோரிகளும் எனக்கு சலாம் வைக்கிறாங்க. காளி இவர் கூட இருக்காங்க, காளி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா சாமி நீ எங்கேருந்துடா வந்த? டே இவர் எங்கே போனாராம்? காசிக்கு போனாரா? காசிக்கு போயிட்டு தான் ஃபஸ்ட்டு போகிறாராம். பார்க்குற அகோரிங்கெல்லாம் வந்து இவருக்கு வந்து வணக்கம் சொல்கிறாங்களாம், சல்யூட் பண்ணுறாரா அவங்களுக்கு. டேய் அகோரிங்கன்னா யாருன்னு தெரியுமாடா உனக்கு? நீ என்ன பெரிய புடிங்கியடா நீ? உன்னை பார்த்து அகோரிங்கெல்லாம் வந்து வணக்கம் போகிறதுக்கு? நான் பிணத்தை எடுத்து சாப்பிடும் பொழுது யாரும் எதுவும் கேட்கல, நான் எலும்பு எடுத்து சாப்பிடும்போது யாரும் எதுவும் கேட்கல. அந்த சடைகளை வாங்கி நான் வந்து அடுத்த சொல்கிறான் மனுஷன் கறி தின்னு மனுஷன் எலும்பு தின்னுன்னு சொல்கிறான். அந்த தெய்வத்துக்கும் தெரியும், அவனுக்கு தான் தெரியும் சாப்பிட்டானா இல்லையான்னு. ஆனால் ஒன்று ஒத்துக்கினான், எனது வந்து ஜவுரி முடி தான், இது என்னோடய ஒரிஜினல் முடியலன்னு அவனே ஒத்துக்கினான். அது பெரிய விஷயங்க. ஏன்னா ஒரிஜினல் முடின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கேன், பிடிச்சி இழுத்துட்டா மாட்டிப்பான்னு சொல்லிட்டு அதை உண்மையாக ஒத்துக்கினான். டே கலை பேசுகிறதுக்கு ஒரு அளவு இருக்குடா. டே சாமி காளி சாமியை வந்து நான் வந்து பிறந்த மேனியாக பார்த்தேன்லாம் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் ஓவர்ரா. டே ஒரு அளவு இருக்குடா, வார்த்தையும் பார்த்து. விரைவில் வந்து மண்ணை பொண்ணாக்கி காட்டுறேன் அப்படின்னு திருப்பி ஒரு சவால் விட்டு வந்திருக்கானா. அந்த ஃபேமஸான ப்ரைவேட் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குற நேரத்துலேயே சொல்லியிருக்கானா, நான் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து மண்ணை வந்து பொண்ணாக்கி காட்டுவேன்னு. டேய் இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்பேன், மண்ணை வந்து பொண்ணாக்கி விடலான்னு வச்சுக்கேன், தலை தீர்ப்புடுறேன்டா உன் தலையை. பொறாமைங்க, போட்டி பொறாம, தொழில் பொறாம. அடுத்தது அவனுக்கு சொல்கிறான் போட்டி பொறாமல் தொழில் பொறாமல். நீ என்னடா தொழில் பண்ணுற? டேய் நீ சாமியாருன்னு சொல்கிற, அது தொழிலாடா? அது சாமியார் சொல்கிறதுலாம் வந்து சேவடா. டேய் அது தொழில் இடாது. அதனால் 2 பேரும் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ரஜினி அம்மாவும் இன்னொருத்தரும் 2 பேரும் ஃபேமஸ், ஒன்றை வச்சுட்டு ஃபேமஸ் ஆகிட்டாங்க அவங்க. என்னுடைய பதில் இது ஒன்று தான், சரிங்களா? எல்லாருக்குமே வந்து நிரூபித்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா எனக்கு அந்த பவர்ஸ் கொடுக்கல. அந்த சேனலில் இருக்கிற ஆங்கரும் சரி, அந்த இன்டர்வியூவில் வந்து ஒரு சாமியாரும் சரி தம்பி எதனா ஒன்று நிரூபித்து காட்டுன்னு சொல்கிறதுக்கு அவன் அதுக்கு சொல்கிற பதில், நான் எல்லா இடத்துலலாம் நிரூபித்து காட்டணுன்னுலாம் இல்லை. அப்புறம் எதுக்குடா சொல்கிற இவ்வளோ இதெல்லாம்? பைபிளில் நினச்சா மாதிரி ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் எந்த யூடியூப் சேனல் பாருங்கள், சோஷியல் மீடியா பாருங்கள், அவனோட பேச்சு தாங்க இருக்குங்க. பக்காவாக பிளான் போட்டான், ஸ்கெட்ச் போட்டான், கரெக்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டான். உன் திறமைக்கு ஒரு பெரிய சல்யூட்ரா தம்பி, பெரிய சல்யூட்டு தான் நீ. உனக்கு உன்னை பார்த்து தான் ஏன் கற்றுக்கணும் நாங்கள்லாம். கலையை பற்றி எம்னா தப்பாக பேசுனீங்க, என்னைக்கும் சொல்கிறேன். அவனை பற்றி எவ்வளோ நாளாக தப்பாக பேசிட்டு இருக்கீங்க? இன்னொருத்தன் வந்திருக்கான், கலையோட ஃப்ரெண்டு சாமியார்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வந்திருக்கான். அவர் சொல்கிறாரு, கலையை பற்றி எல்லாம் தப்பாக பேசுனா இதை பேசுனா நான் கொன்னுடுவேன். அடுத்தவன் ஒரு புல்டா ஒருத்தன் வந்துருக்கான். டேய் யாரா கலையை பற்றி தப்பாக பேசுறது? அவன் பேசுறதெல்லாம் ஓவராக இருக்குறா. டேய் சாமியார்னுங்கிற பேரை சொல்லிட்டு ஏமாத்துறான்டா அவன். நைட்னா அப்படி இல்லைங்க, ஒரே நாள் நைட் ஸ்டே பண்ணாங்களாம். நீங்கள் எதனா பண்ணினே இருந்தீங்க, இப்படியே தான் நோண்டினே இருந்தீங்க. கலையரசனை அடிக்கு நெக்ஸ்ட் எவனோ துண்டாக்கான கமெண்ட் அடிக்கிறவங்க கூட சொல்லிங்கிறேன். கிளி கிழிச்சுடுவேன் நான் போட்டுனேன். அடுத்தது வந்து இவர் வந்து நம்மளை பயமுறுத்துறாரு. இவரை பற்றி யாருன்னா, கலையரசனை பற்றி யாருன்னா கமெண்ட் அடித்தாலோ ட்ரோல் பண்ணாலோ அடிக்கிற அடியெலாம் மூஞ்சி பேரெல்லாம் பேத்துக்குமா. டேய் நீ எல்லாம் சாமியாராடா? நீ எல்லாம் சாமியார்னா என்னன்னு தெரியுமாடா உனக்குலாம்? ஃபஸ்ட்டு அதை போய் கற்றுக்கிடுவாங்கடா. டேய் ஃபஸ்ட்டு டுபாக்கூர் சாமி, கலையை பற்றி யாரும் தப்பாக பேசலை, அவன் பேசுகிறதெல்லாம் ஓவராக பேசுகிறான். அதை தான் நாங்கள் சொல்கிறோம், வாயை கொஞ்சம் அடக்கி பேசுன்னு சொல்கிறோம், சரியா? அவனை பற்றி யாரும் தப்பாலாம் பேசலை. அம்மா வந்து அதாவது துணியே இல்லாமல் பார்த்தேன். திருநங்கையா நாங்கள் பார்த்துக்கோம்.
காளி தெய்வத்துக்கு வந்த சோதனையை பாருங்கள். ஒருத்தன் சொல்கிறான் நான் வந்து அம்மனமாக பார்த்தேன்னு சொல்கிறான், இன்னொருத்தன் சொல்கிறான் நான் வந்து திருநங்கையாக பார்த்தேன்னு சொல்கிறான். என்னடா டேய், விடுங்கடா டேய் அந்த சாமியை. நாங்கள் ஒன்றும் கலை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஒன்றே ஒன்று சொல்கிறோம், வாய் அடக்கி பேசுகிறா, தெரிஞ்சுக்கிட்டு பேசு, லூசு மாதிரி எதனா ஒன்று வார்த்தை விடாதுறான்னு தான் சொல்கிறோம். அவனை நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அவனை நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அவனை மொத்த தமிழ்நாடு எரிச்சிருக்கு, நான் ரெடியாக இருக்கேன். ஓ, கலையரசனுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா நீ தமிழ்நாட்டே கொளுத்திடுவே நீ. டேய் போடா போடா, போய் வேலையை பாடுறா. போய் என்ன வேலைக்கு வந்து அந்த வேலையை போய் பாரு. தமிழ்நாட்டை நீ எரிச்சிடுவிய. நான் செஞ்சுன்னு இருக்கிறேன் 10 இல்லை 50,000 பண்ணின்னு இருக்கேன். இந்த கேனப்ப என்கிட்ட போயிட்டு ஒரு ஆங்கர் கேட்டிருக்காங்க, உனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டால் எனக்கு 50,000 பொண்டாட்டி இருக்குன்னு சொல்கிறான். இவனெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல உனக்கெல்லாம். டேய், சாமியாரோட தன்மையே கெடுத்துடுறீங்கடா நீங்கள்லாம். எதுக்குடா சாமியார் வேஷம் போட்டு அவங்க மரியாதை கெடுத்துக்கிறீங்கன்னு தெரில. உங்களெல்லாம் அச்சு பட்டக்ஸ்லேயே நல்லா 4 அடி அடிச்சுட்டு போய் வேலையை பாடுறான்னு சொல்லி தான் வச்சுக்கேன் உருப்பிட்டுருப்பீங்க நீங்களாம். இந்த வீடியோ வந்து எந்த சாமியாரையோ புண்படுத்துறதுக்கு வேண்டியெல்லாம் போடல. இந்த மாதிரி போலி சாமியாராக வராங்க பார்த்தீங்களா, அவங்கள ட்ரோல் பண்ணுறோம். உண்மையான சாமியாருங்க, மக்கள் சேவை செய்கிறவங்களெல்லாம் வந்து நாங்கள் வந்து வணங்குறோம். அவங்களுக்கு தனி மரியாதை கொடுக்குறோம் நாங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறோம். பாய் ஃப்ரம் JR. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.